जनार्दियन्तुमन्येषु अविजारितूर्णं स्तम्भेवतारस्तमनिरत्नं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां प्रपद्ये नवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां प्रभोमीश्वरं श्रीमद्रङ्गचटारि सम्यग्विराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वेरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवंशदेशीयदेहे कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गश्रीरसारकवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरत्रय्यन्तसारमौक्तिमं मुदाभ्यं नारायणाद्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेन्दुर्यकृपाभिषिक्तं स्मृतेशी लक्ष्मीमुद्योपादुकासेवके श्रीवंशगोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोपश्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः। உள்ளிச்செழுமலரோர் தாரான் திரௌபதியம் கொல்லிக்கண் உள்ளங்கொழியாமே வல்லூர் திருவாளும் சீர்கலியன் கார்கலிய வெட்டி மறுவா வந்தான் மடல். போன வாரம் அவ புரத்தியானவள் யாரால் இந்த நோய் வந்ததுன்னு சொல்லிட்டு வரா. அதுல விவாதார கதைகளை சொல்லிட்டு வரா. அதுல இப்படிப்பட்ட விவாதார கதைகள்லாம் யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்டது, அனுபவம் கொடுப்பதற்காக பண்ணப்பட்டது என்று சொன்னதுனால உன்னுடைய பெண்ணையும் அவன் கண்டிப்பாக சேர்த்துப்பான் என்ற சொல்வதற்காக சொல்லுவாரா. அதுல போன வாரம் 6 எழுந்தார் அறிவு ரூபாய் என்று நிருசிம்மாவதார கதையே சொன்னார். அடுத்தது இப்போ வாமனாவதார கதையை சொல்றார். 6 எழுந்தார் அறிவு ரூபாய் அன்றியும் பேர் வாமனன் ஆகிய காலத்து மூவடிவன் தாராய் எனக்கு என்று வேண்டி செலுத்தினாள் நீரே உலகெல்லாம் நின்றளந்தான் மாவலியை. அன்றியும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அழிக்காம பண்ணான். ஹிரண்யகசிபுவ பெருமாள் அழிச்சான். ஆனா வாமனாவதாரத்துல இவனை அழிக்கல, பலி சக்கரவர்த்தியை அழிக்கல. அவன் அந்த மாறுபாடு தோன்ற அன்றியும் என்று சொன்னார். அதாவது பேர் வாமனன், பேருக்கு வாமனன், உண்மையிலே அவன் வாமனன் அல்ல. வாமனன்ற சொல்லுக்கு கல்யாண குல பூர்ணன் என்று ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு அவதாரம் பண்ணும்போது ஒரு சில திருநாமங்கள் உண்டாருது. அந்த திருநாமங்களுக்கு உண்மையிலேயே வேற ஒரு பேரும் உண்டு. தாமோதரன் ஒரு திருநாமம். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் உரல்ல கட்டின பிற்பாடு அந்த தாமோதரன்ற சொல்லு பெருமாளுக்கு உண்டாருது, பிரசித்தி ஏற்படுது. ஆனால் பிரளய காலத்துல அந்த தாமோதரன்ற சொல்லுக்கே பிரளய காலத்துல பகவான் லோகத்தை எவன் ஒருத்தன் பிரளய காலத்துல லோகங்களை எல்லாம் வயிற்றில் வைத்திருந்தாரோ அப்படின்னா அந்த உலகங்கள் எல்லாம் சேதனா சேதனங்கள் எல்லாம் எவனிடத்துல பிரளய காலத்துல லயித்திருந்ததோ அவன் தாமோதரன் ஒரு அர்த்தம் உண்டு. மாதிரி வாமனன்னா குள்ள உருவாக குள்ளனாக ஒரு சின்ன பிரம்மச்சாரியாக குள்ள உருவுல பெருமாள் சிறிய உருவுல பலிச்சக்கரவர்த்திகிட்ட போனதுன்றது மட்டும் இல்ல, வாமனன்ற சொல்லுக்கு திருக்கல்யாண குணங்கள் நிரம்பியவன் என்று ஒரு பொருளும் உண்டு. அப்படிப்பட்டவன் பேர் வாமன் ஆகிய காலத்து மூவடிவன் தாராய் எனக்கென்று. அதாவது பெருமாள் இன்னொருத்தனை அழிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. ஹிரண்யகசிபுலாம் அழிக்கிறது வேற வழி இல்லாத அழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டானவன். இப்போ வாமனாவதாரத்துல பலி சக்கரவர்த்தி பெரிய தீங்கு பண்ணவன் அல்ல. அவன் பண்ண ஒரே தப்பு, பகவானால நியமிக்கப்பட்ட இந்திராதிகளை அவன் அறிந்தான், அவ்வளவுதான். நாஸ்திக்கியமோ அது மாதிரி இல்லை. உங்ககிட்ட அவன்கிட்ட ஒரு வள்ளல் தன்மை நல்ல குணங்களும் இருந்தது. அதனால அவனை அழிக்கல பகவான். அன்றையும் பேர் வாமன் ஆகிய காலத்து. இதுல என்ன தெரியுதுன்னா, இவன் ஏன் இதை சொல்றான்னா, அவன் ஒன்னும் பரமை காந்தி இல்லை, இந்திரன் பரமை காந்தி இல்லை. அவனுக்கு காரியம் பண்றதுக்காக பகவான் பிக்ஷை எடுக்கிறான். ஏற்பது இகழ்ச்சி, லோகத்துல இருக்கக்கூடிய செயல்கள்லயே ஒரு மனுஷன் பண்ணுவதற்கு தயங்கக்கூடிய தொழில் என்பது பிச்சை எடுக்கிறது. உங்க பிறகுல போய் எனக்கு குழு தேகின்னு கேட்கறது என்பது யாராலையும் அவ்வளவு சுலபமா முடியாது. அவ்வளோ சுலபமா ஒருத்தன் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வரமாட்டான். தனக்கு வேற வழியே இல்லைன்ற போதுதான் அவன் அந்த நிலைக்கு வரான். அதனால்தான் நாமும் அவளை தூஷிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். சாதாரணமாக ஒரு மனுஷன் அவளை பார்த்து நாம் வருத்தப்படணும். அந்த நிலைக்கு அவ போயிருக்காளே அப்படின்னு வருத்தப்படணும். ஏன்னு சொன்னால் பொதுவாக ஒரு மனிதன் முடிஞ்ச அளவுக்கு
பிக்ஷை எடுக்காம ஏதோ உழைச்சோதான் பண்ண பார்ப்பான். அவ மனசாலையும் அவ வறுமை, அவ உடல்ல மட்டும் வறுமை இல்லை, மனசுலயும் வறுமை இருக்கு அவளுக்கு. அதாவது தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கிற நிலையில அவ இருக்கா. ஆக்சுவலா அவ நம்ம ஆத்து வாசல ஏதாவது ஒண்ணு பிக்ஷை கேட்கறான்னு சொன்னான்னா அது ஒரு கோணத்தை பார்த்தா சரணாகதிக்கு சமம் தான். அது நான் கார்பண்யம் அவகிட்ட இருக்கு, நம்ம இடத்துல கேட்கிறா, நீ காப்பாத்து என்று கேட்கிறா, அந்த நிலைக்கு தலைப்படுறது. இப்ப நாம பக்தி யோகம் முடியாததால் தான் பிரவர்த்தி பண்றோம். அது மாதிரியாக லோகத்துல இறக்கிறது என்பது ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்றா. அவளே என்ன சொல்றா, ஐயம் இட்டு உன் அப்படின்ற ஔவையாரே. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவனுக்கு ஒன்னால முடிஞ்சதை உபகாரம் பண்ணு அப்படின்னு அவளே சொல்றா. அது மாதிரியாக பகவான் பிக்ஷா எல்லாருக்கும் பிக்ஷை போடக்கூடியவன், அவனாலதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பகவான் பிக்ஷை எடுக்க போனான். லோக மத்தவா வஸ்துவ பிக்ஷை எடுப்பா. எனக்கு சாதம் கொடு அப்படின்னா இவன் சாதம் இல்லை, அது அவனுடைய சாதத்தை இவனுக்கு கொடுத்து சொல்றான். ஆனா பகவான் தன் பூமிய தன் விபூதிய இந்திரனுக்காக மாவலி இடத்துல பிக்ஷை கேட்டான் என்பது இப்படிப்பட்ட செயலை செலவு செய்யக்கூடியவன். அந்த இந்திரனும் ஒண்ணு பரமை காந்தி இல்லை. ஆகையினால அப்படிப்பட்டவன் இதை சொல்றதா என்னன்னா, இப்படிப்பட்டவன் பரமை காந்தி இல்லாதவனுக்காக தன் பூமிய சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி தானே தானம் வாங்கிறவன் உன் பெண்ணை விட்டு கொடுப்பானா அப்படின்றதுக்காக சொல்றா. வேண்டி ஜலத்தினால் நீரேற்று. தானம் கொடுக்கறதுன்றது ஜலத்தை ஜலம் மூலமாக கொடுக்க வேண்டும், தாரவார்த்து கொடுக்க வேண்டும். நீரேற்று. இவன் கை கீழே, பலி சக்கரவர்த்தியுடைய கை மேல இருந்தது. அப்படி இவன் பூமிய இவன் கை கீழே போக பலி சக்கரவர்த்தியுடைய மேல் கையாக இருக்க ஜலத்தை ஏற்று இறப்பாளனாகி காப்பாற்றினவன் என்று சொல்றார். அதனால உலகம் எல்லாம் நின்று என்ற சொல்லுக்கு நிமிர்ந்து என்று அர்த்தம். நின்று அளந்தான் மாவலியை, அப்படி உபகாரம் பண்ணவன். அடுத்தது தேவதைகளுக்கு, இந்திரன் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ண அவதாரம், தேவதைகள் பல பேருக்கு உபகாரம் பண்ண அவதாரம் அதை சாய்கிறார். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காராறு வரநற்று நாகன் கயிறாக ஏறாமல் தாங்கி கடைந்தான். ஆறாத போர்னா தீராத போர்னு அர்த்தம், முடியாத போர். தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, முடியாத போர் நடந்து கொண்டிருந்தது. அதிலே அசுரர்களும் தேவர்களுமாய்னு பார்த்து எழுதணும். ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் என்று சொன்னதுனால தேவதைகள் பக்கம் இவர் இருக்கார் என்பது தெரியுது. அதனால தான் என்ற சொல்லில் எப்பயுமே பகவான் தன்னை தான் என்று சொல்லிக் கொண்டால் அந்த சொல்லுக்குள்ளே நல்லோர்களும் அடங்குவர் என்பதை இது காட்டுவது. ஆறாத போரில் அசுரர்களும் தேவர்களுமாய் என்று பாட்டு எழுத வேண்டியிருக்க, ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் என்று சொன்னதுனாலே தான் என்ற சொல்லிலே தன்னை அடைந்தவர்கள் அந்தர்பூதர் என்பதை காட்ட. ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரநட்டு மேகத்தோடு கூடின மந்திர மலையை இட்டு அதை கொண்டு சேர்த்தது கருடன். வாசுகி கயிறு கூர்மமாக கீழே பகவான் தாங்கினார். இரண்டு பக்கமும் பல உரு கொண்டு அவர்களால கொண்டு வந்தே போட முடியல, மத்தே தூக்க முடியல. மத்தை வா எப்படி கடைவா, இன்னும் மத்து கீழே சாயாமல் இருப்பதற்காக தானே கூர்ம ரூபியாயிருந்தான், தானே தரித்தான். அப்புறம் இரண்டு பக்கமும் தேவதைகள் பக்கமும் அசுரர்கள் பக்கமும் பல உரு கொண்டு தான் அதை தேவதைகள் பக்கமும் சில தேவதைகளை போல உருவம், அசுரர்கள் பக்கமும் அசுரர்கள் போல உருவம். ஏன்னா கயிறு ரெண்டு கையாலும் இழுக்க வேண்டியது, ஒரு பக்கம் இழுத்தா கயிறு வெளில வந்துடும். அப்போ கடைசியா மத்து கடைஞ்சாச்சு, கடைசியில என்ன பண்றா, ஒரு பக்கம் இழுத்தா கயிறு மத்துல இருந்து வருது. அப்போ ரெண்டு பக்கமும் இந்த அவதாரத்துல பல ரூபம் கூர்மமாக இவன் ரூபப்படுத்தான். ஒன்னு ரெண்டு உருவம் இல்லை, தலைப்பக்கம் வாசுகியுடைய தலைப்பக்கமும் வால் பக்கமுமாக பல உருவம் கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் பண்ணான். அதனால காரார் வரை இனத்து ரெண்டு பக்கமும் பல உரு கொண்டு இப்படி பண்ணி பேராமல், பேருதல்னா சாய்தல் என்று அர்த்தம். அந்த மலையானது சாயாமல் தாங்கி கடைந்தான். லோகத்துல பஸ் நின்று போறது, ரிப்பேர் ஆகுது நடு ரோட்ல,
கண்டக்டர் ஒருத்தனால தள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், பேசஞ்சர்ஸுக்கே இறங்கி தள்ளுங்கப்பா அப்படின்னுவான். அதுல யாரும் இறங்க மாட்டா. பொதுவா இத்தனை 50 பேர் இருக்கும் பஸ்ல யாராவது இறங்கி தள்ளணும்னு உட்காண்டே இருப்பா. அப்புறம் என்ன சொல்லுவான், நீங்க யாரும் இறங்கி தள்ளலாம் அவ்வளவுதான். சின்ன வயசுல இருப்பாரெல்லாம் பார்த்து வைக்கும், வயசானவங்க அவங்க இறங்கி தள்ளல, உங்களுக்கு என்னப்பா நீங்க இறங்கி தள்ளக்கூடாதா, இல்லை இங்கேயே தான் நிற்கும், நீங்க ஸ்கூல் போக முடியாது காலேஜ் போக முடியாதுன்னு தெய்வான். அது மாதிரி இல்லை பகவான். ஆக்சுவலா ஒப்பு சப்புக்கு தான் அங்க கண்டக்டரும் தள்ளுவான், அங்க இறங்கிய பேசஞ்சர்ஸும் ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுவா பஸ் நின்று போன. ஆனா இங்க அப்படி இல்லை. இவ எல்லாரும் 2 பக்கம் இருந்த தேவதைகளும் அசுரர்களும் அதெல்லாம் திருமசி ஆழ்வார் நின்ற சூழல் என் செய்தார் என்று கேட்டார். அவ கொஞ்சமும் கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஏன்னா அவளால் அந்த வாசுகி பிடிச்சி இழுக்கிறதுக்கே சக்தி இல்லை. இவரே போலியாக பல உருவத்தை கொண்டு தேவதைகள் பல பேர், 33 கோடி தேவதைகள், அதுல யாரு வந்தான்னு தெரியும். பேசஞ்சருக்கு கண்டக்டர் வேணா எல்லாருக்கும் தெரியும், பேசஞ்சரை யாருக்கும் தெரியும், பேசஞ்சரோட அட்ரஸ் எல்லாம் தெரியுமா, தெரியாது. அப்ப இவனே பல அசுர ரூபத்தை இருக்குது. இவனே பல இந்த டீம்ல சொல்லுவா, ஏன் ப்ராஜெக்ட்ல டயத்துக்கு நீ முடிக்கல, ஐ ஹவ் கிவன் 10 டீம் மெம்பர்ஸ் அப்படின்பா. கடைசியில் பார்த்தா அதுல 10 டீம் மெம்பர்ஸ் 4 பேர் தான் சரியா வேலை பண்ணலாம் இருப்பான், 6 பேர் டம்மியா இருப்பான். அப்ப இவன் என்ன சொல்றான், அந்த கவுண்டை பார்க்காதவங்க எத்தனை பேரை டீம் மெம்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் மெம்பர் கொடுத்துங்களா நீங்க, எல்லாம் ப்ரெஷரை வச்சுட்டு திண்டாடுறேன். இந்த 10 பேர்ல 4 பேர் டீம் மெம்பர் இருக்கிறதா தான், மற்றவாள்லாம் தே ஆர் இன் லேர்னிங் ஸ்டேஜ். நீங்க மறுபடியும் 10 பேர்னு சொல்லாத, டீம் மெம்பர்னு சொல்லுவா. இதெல்லாம் ஆபீஸ்ல நடக்கிற சண்டை மீட்டிங்ல இருக்கட்டும். அத மாதிரி 2 பக்கமும் வால் பக்கம் தலை பக்கம் பெருமாள் எத்தனை ரூபம் இருக்கிறாரோ அவ மட்டும்தான் கடந்துதா கணக்கு. மற்றவா பேர் அங்க கண்டக்டரும் தள்ளுவான், மற்றவாரும் தள்ளுவா, எல்லாரும் சேர்ந்து சொல்றார். இந்த கடைஞ்சது பகவான் மொத்தம்தான் கடந்தான். அதால் தான் நின்ற சூழல் என் செய்தார் என்று திருமசி ஆழ்வார் கேள்வி கேட்டார். அது மாதிரியாக ஒரு சில ஊர்ல இருக்கும் கோஷ்டி பார்த்தா 50 பேர் போவா, கடைசியில 10 பேர் தான் பாராயணம் போவா. ஆனா அதுல ஒரு லாபம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பெருமாள் கோஷ்டியில யாருமே இல்லை. உற்சவம்னா உற்சவங்கிற சொல்லுக்கே பலர் கூடி பண்ணக்கூடிய செயல்னு அர்த்தம். உற்சவ கும்பல் இல்லாத ஒரு தடவை ஒப்புளிப்பன் கோவிலுக்கு போனா பாவம் ஒத்தரம் இல்லை. அந்த பெருமாள் அவ்வளவு அலங்காரம் பண்றீங்க, ஆனா அந்த பட்டாச்சார அப்ரிஷியேட் பண்ணணும், யாருமே இல்லை. அந்த பட்டாச்சார் சரி யாரு வரா இந்த ஊர்ல சேவிக்கிறா, ஒத்தரம் தட்டு சமர்ப்பிக்கிறது இல்லை, ஏழை பண்றதுக்கு மயிலா இல்லை, ஏதோ ஒரு சப்பரத்துல வண்டியில வச்சு பெருமாளை உற்சவம் நிற்கப்படாதுன்னு சன்னிதி தெருல ஏழை போறோம். இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு சாத்துப்படின்னு அவர் நிறுத்தல. ஆச்சரியமான சாத்துப்படி. ஒத்தர் அந்த தெருவுல கோபால் தேசிகாச்சார சுவாமி நவநீதம் அவாத்துல தட்டு சமர்ப்பிச்சா. நான் ஏதோ ஒரு உபநயனத்துக்கு போயிருந்தேன், இப்ப பார்த்தேன் பெருமாள் பாட்டுக்கு 7 நேரம் திருக்கோடி வரை திரும்பி 7 பேர் அவாத்துல ஒரு ஆத்துல மட்டும் தட்டு சமர்ப்பிச்சா. அந்த பெருமாள் அழக ரசிக்கிறதுக்கே மனிதா இல்லை, அது மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கு. ஒரு சில ஊர்ல என்ன பண்ணுவான்னா நிறைய மனுஷா இருப்பா. உற்சவம்னா உற்சவம்ன்றது சந்தோஷத்தோட பல பேர் கூடி கொண்டாட வேண்டியது. அதுல கூட கோஷ்டியில என்ன பண்ணுவா அப்படின்னா 50 பேர். அப்போ கூட கோஷ்டியில என்ன பண்ணா நமக்கு தெரியாதாலும் அனுயாத்திரன்னு பேர். வெறுமை உட்காரக்கூடாது, திண்ணையில உட்காந்து தினமணி தினத்தந்தி படிச்சுருப்பா, அது தப்பு. நமக்கு வேத பாராயணம் பண்ணல, பிரபந்த பாராயணம் பண்ணலன்னாலும் அந்த கோஷ்டி கூட போறதே ஒரு கைங்கரியம், சொல்றத கேட்கறதும் ஒரு கைங்கரியம். அது மாதிரி பண்ணணும். ஆனா ஒரு சில இடங்கள்ல கோஷ்டியில 50 பேர் இருப்பா, கடைசியில் பார்த்தா 10 பேர் தான் பாராயணம் பண்ணுவா. அப்படி இருக்கா மாதிரியாக பகவான் தான் இந்த கோஷ்டி, இந்த தலைப்பக்கம் வாழ் பக்கம் இந்த வாழ்ல பகவான் மொத்தம்தான் கடைஞ்சான், வேற யாருமே கடையில. பல உருவு கொண்டு இவனே கடைந்தான், அவ கான்ட்ரிபியூஷன் நில். அதனால அப்படி காரார் வரநெட்டு நாகம் கயிறாக பேராமல் தாங்கி கடைந்தார். உலகத்துக்கு தெரியாதவா என்ன பண்றாருன்னா அசுரர்களும் தேவர்களும் கடைந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நீதான் கடைந்தாய். எவன் கடைந்தானோ அவன் தான் உன் பெண்ணுக்கு இந்த நோயை பண்ணவன். அவன் யார் என்று சொன்னால் திருத்துழாய் தாரார்ந்த மார்பன். திருத்துழாயை திருமார்பிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்பை உடையவன். அது மட்டுமா, அவன் கஜேந்திரவர்தன் தான். உன்னுடைய பெண்ணுக்கு இந்த நோயை உண்டாக்கியவன் கஜேந்திரவர்தன் தான். அவனுடைய இந்திரன் அந்நிய பிரயோஜனம், கஜேந்திரன் அனன்ய பிரயோஜனம். அனன்ய பிரயோஜனம். இப்ப இந்த கஜேந்திரனோட கதையை முடிக்கிறாங்க. இந்த கஜேந்திரனும்
இப்பொழுது மயங்கி விழுந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணும் ஒண்ணு, இவளும் அனன்ய பிரயோஜன, அவளும் அனன்ய, அந்த கஜேந்திரனும் அனன்ய பிரயோஜனம். அதனால அந்த கதையோட இந்த விற்த்தாந்தத்தை முடிச்சு இவன் தான் உங்களுக்கு நோய்க்கு நிதானம் அப்படின்னு சொல்ல போற. கஜேந்திரோபாக்கியானத்தை சாய்கிற அந்த கட்டுவீச்சு வழியாக தாரான் வரைபோலும் ஓரானை பொய்கவாய் போற்பட்டு நின்றலதி நீரார் மலர்க்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணானாக நயாய் வாராயன் ஆரிடர நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்றிரன்று கூறாக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். கஜேந்திரன் எப்படிப்பட்டவன் சொன்னால் தடமால் வரைபோலும் போரானை, தடம் விசாலமான அகன்ற மால் உயர்ந்த பெரிய மலை போன்றவன் கஜேந்திரன். கஜங்களுக்கெல்லாம் இந்திரன், இந்திர சப்தம் தலைவன் என்று அர்த்தம். கஜேந்திரன் என்பவன் எப்படினாலும் ஒரு பெரிய மலை. ஒரு சில மலைகள் அகலமாக இருக்கும், உயரமாக இருக்காது. ஒரு சில மலைகள் உயரமாக இருக்கும், அகலமாக இருக்காது. அகன்று உயர்ந்த மலை போன்ற, அகன்று உயர்ந்த மலையை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உருவம் கொண்டவன். தடமால் வரை போலும் போர் ஆணை, அது மாத்திரம் போர் குணம் கொண்டவன். கடைசி வரை அவன் முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்ப்புழுவை நாமே சாகடிச்சிடலாம்னு போர் குணம் கொண்டவனாக இருந்ததுனாலே உடனே கூப்பிடல, பகவானை கூப்பிடல. அவன் பல நாட்கள் அதோட சண்டை போட்டுருந்தான். அப்படிப்பட்ட போர் குணம் கொண்டவன், அகன்ற பெரிய மலை போன்ற உருவத்தை உடையவனும் போர் குணம் கொண்டவனுமான கஜேந்திரன் பல நாட்கள் சண்டை போட்டு பார்த்து பொய்கை வாய் கோட்பட்டு, பொய்கை வாய், வாய் என்பது 7வது வேற்றுமை. பொய்கையில் கோட்பட்டு, கோட்படுதல் அப்படின்னா அகப்படுதல் என்று அர்த்தம். அகப்பட்டு கடல் போல் கொண்ட காலம், கடல் கோட்பட்ட காலம் என்று சொல்வாரு. அந்த கடல் ஊருக்குள்ள ஜலம் புகுந்து நிலத்தை கடலாக மாற்றி கொண்டால் அந்த காலம், அது எப்ப நடந்ததோ அந்த காலத்தை தனுஷ்கோடி எல்லாம் சொல்றாரோ, அது தரையாடுது ஒரு காலம், அப்புறம் அது நீர்ல மூழ்கிட்டு, அப்போ கடல் கோட்பட்ட காலம் என்று சொல்வார். கோட்படுதல் என்று சொன்னால் அகப்படுதல் என்று அர்த்தம். கடலுக்கு அகப்பட்ட காலம், நிலப்பரப்பு கடலுக்கு அகப்பட்ட காலம் என்று அர்த்தம். கோட்படுதல், அகப்படுதல். அப்படிப்பட்ட பொய்கை வாய் கோட்பட்டு, பூமியில இருந்தா இவன் அவனை ஒரு க்ஷணத்துல சாகடிப்பான். இன்னொன்னு, அவனும் சாதாரண முதலை இல்லை, இவனும் யானை இல்லை. அவன் ஊஹூ என்கிற ஒரு கந்தர்வன். தேவரன் என்கிற ஒருத்தர் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்த போது காலை பிடிச்சி, கிராமத்துல விளையாடும் போது ஃப்ரெண்டா இருந்தா பண்ணுவான். ஏரிலாம் நம்ம குளிச்சோம்னா நம்ம ஒரு 50 மீட்டர் அண்ணாண்ட ஏரியில இறங்கிட்டு அவன் ஏரிக்கு ஜலத்துக்குள்ள நீந்திட்டு வந்து, நமக்கு தெரியாத மூச்சு பிடிச்சா நீந்துவான் ஜலத்துக்குள்ள. ஒரு சில பசங்க அவன் ஜலத்துக்குள்ள நீந்திட்டு வந்து நம்ம காலை பிடிச்சிருப்பான். ஏன்னா நமக்கு பயம் கலப்படுத்துது, நாம டக்குன்னு பயந்துருவோம். யாரோ ஒருத்தர் நாம ஏரியில குடிச்சுட்டு இருக்கோம், காலை பிடிச்சி இருக்கிறான்னா பயம் வந்துடும். அது மாதிரி ஒரு மகரிஷியோட காலை பிடிச்சி இழுத்தான் அவன், மனுஷனாக இருந்து கந்தர்வனவன். அப்போ அவர் சபிச்சார், இப்படி பயம் கலப்பினே நீ முதலையாக போக வேண்டியதுன்னு. அப்புறம் அவன் விளையாட்டுக்கு பண்ணுறேன் சபிக்கணும் அப்படின்னா, நீ ஒரு பாகவதனுடைய காலை பிடிச்ச போது தான் உனக்கு சாப விமோசனை சொன்னார். அவனையும் சாதாரண முதலியாக பார்க்கக்கூடாது, கஜேந்திரனையும் சாதாரணமான யானையாக பார்க்கக்கூடாது. இவன் இந்திரத்யும்னன் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன். ஆகினால இவன் வந்திருக்கான். அந்த இந்திரத்யும்னா இருந்த போது பக்தி யோகத்தெல்லாம் அனுஷ்டிச்சவன். முன் ஜென்மங்கள்ல பிராக் ஜென்மன் அனுஷ்டிச்சதம். இல்லைன்னா இந்த மற்ற மதத்துவாள்லாம் நம்ம மதத்தை பத்தி தப்பு சொல்லும் போது, ஆமா அவளுக்கு தான் மிருகத்தோட முகம் கொண்டவன் அவளை தொடர்றா, யானை போய் எங்கேயாவது நாராயணான்னு சொல்லுமா, அது மாதிரி இப்படிதான் அந்த யானை எங்கேயாவது பூவை பறிச்சு பெருமாள் திருவிழா சேர்க்காமனு சொல்லுமா அப்படின்லாம் சொல்றா. புஸ்தகத்தை படிக்கிறதே கிடையாது, புஸ்தகத்தை படிக்காதே இப்படி மதத்தை தூஷிக்கிறது, உங்க மதத்தை தூஷிக்கிறது. ஏன்னா பக்தி யோகத்தை பத்தி தெரிஞ்சுட்டா நடு ஜென்மம் எதுவானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆரம்பத்துல யோகம் பண்ற போது இருக்கக்கூடியது அது தொடரும் என்று சொல்லிருக்கு. வேற வேற ஜென்மங்கள்லயும் அது இஷ்டப்படை கற்படையாய் தொடரும் என்று சொல்லியிருக்கு. பிராக் ஜென்மன் அனுசிக்ஷிதம்னு சொல்றார் பாகவதத்துல.
அப்படிப்பட்டவன் அவன் போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றலறி அவன் இனிமேல் பெருமாளை விட்டா நமக்கு கதி இல்லை என்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான். தன்னால முடிஞ்சவரை தானே தன்னை காப்பாத்திக்கணும்னு பார்த்தா நின்று அலறி கார்பண்யம் இனிமேல் நமக்கு வழி இல்லை என்பதை உணர்ந்து அப்பயும் அவனுக்கு என்ன எண்ணம் வந்ததுன்னா உடம்பு போனா போயிட்டு போறது. ஆக்சுவலாம் அந்த பொய்கையில எதுக்கு இறங்கினான் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அந்த பூவை சமர்ப்பிக்கணும்னு இறங்கினான், தாமரை புஷ்பத்தை. அதை பகவான் திருவள்ளுல சமர்ப்பிச்சுட்டு பரமத்திலாம் அந்த உடம்பு போனா போறதுங்கிற எண்ணத்துக்கு வந்தான். அப்போ நாகம் கலேபரசியாசிய பிராணார்த்தம் மதுசூதனம், அதாவது சாதாரண யானைக்கு இதை மாதிரி பகவானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுன்ற எண்ணம்லாம் வராது. ஆகையினால அதுக்குதான் அவர் பிராக்ஜன் புராணத்தை பூர்த்தியா பண்றார், பிராக்ஜன்மன் அனுசிக்ஷிதம்னு சொல்றார். ஆகையினால அவன் சாதாரண யானையாக பார்க்கறது, சாதாரண யானையா பார்த்துட்டு இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதனால அவன் நாகம் கலேபரசியாசிய பிராணாத்மம் மதுசூதன கரஸ்த கமலாநேவ பதையோர் அற்புதம் தவா. உடம்பு எப்படி போக போறது, இல்லைன்னா நாளைக்கு போக போறது, ஏதோ ஒரு வியாஜம் வரப்போறது, உடம்பு கீழே வர போறது, அது இந்த முதல் வழியா வந்தது. ஆனா ஒரு திருவடியை சமர்ப்பிக்கணும்னு புஷ்பத்தை பறிச்சுட்டேன், அதை நீ ஸ்வீகரிச்சுக்கோ என்று சொன்னான். ஆகினாலே நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால், நெடுங்கை தும்பிக்கையை சொல்றது நீண்ட கை, நெடுங்கையால் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தும்பிக்கை தான் வெளில தெரிஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப அவன் தலைவரை முழுகிட்டு இருக்கான். அந்த முதலையானது ஜலத்துக்குள்ள அவன் தலை அமுற அளவுக்கு அவனை முழுக வச்சுட்டு இருக்கும், அந்த அளவுக்கு இழுத்துட்டு இருக்குன்றதை காட்டுறது. தும்பிக்கையும் புஷ்பமும் மட்டும் வெளில தெரியுதுன்றதை காட்டுறதுக்காக நெடுங்கையால் அந்த க்ஷணத்திலேயே அவனுக்கு அந்த தும்பிக்கையில பறிச்ச புஷ்பத்தை பகவான் சேர்த்துப்பான்ற நம்பிக்கை இருந்தது. அதனால என்றோர் நெடுங்கையால் நீரார் மலர்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனயாய் வாராயன் ஆரிடர நீக்காய். நாராயணா ஓ மணிவண்ணா நாகனயாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கதை சொல்லும் பொழுது ஆதி மூலமே அப்படின்னு கூட்டுது, அவன் பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இதே ஆழ்வாரே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு திருநாமத்தை சொல்ற. மணிவண்ணான்னு கூட்டுதா, நாராயணான்னு கூட்டுதா, எது கூட்டுது, ஆதி மூலமேன்னு கூட்டுதா. யோகத்துல கிராமபஸ்தே கலேந்திரே அந்த ஸ்லோகங்கள்லாம் மூல மூலேதிக்கின்னே தினப்படி காத்தால எழுந்த உடனே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இந்த கஜேந்திர மோட்சத்தை நாம் சிந்தனம் பண்ணணும்னு சொல்ற நாளில கிராகஸ்தே கலேந்தே அந்த ஸ்லோகத்துல மூல மூலேதிக்கின்னே அப்படின்னு மூலமே என்று அழைத்த போது, அதாவது ஜெகத் காரணமே என்று கூட்டதுன்னு அந்த ஸ்லோகத்திலையும் சொல்றோம். அப்படி நாராயணா என்று சொன்னதாக சொல்றேன்னா இது விரோதம் கிடையவே கிடையாது. ஏன்னா மூல நூல் ஸ்ரீமத் பாகவதத்துல இவன் ஒரு சப்தத்தால, அதாவது குழந்தைகளுக்கு அவ்வளவு விஷயம் சொல்ல முடியாததுக்காகவும் அவன் கஜேந்திர ஸ்துதி என்று இருக்கு. அவன் ஒரே ஒரு சொல்லாத கூட்டு பெருமாள் வந்துள்ள அவன் ரொம்ப நாளை ஸ்தோத்திரம் பண்றான். ஏறக்குள்ள 20 ஸ்லோகம். அந்த 20 ஸ்லோகத்துல அவனுடைய மனசினுடைய பிரவೃತ್ತಿ பகவான் எப்படி தியானம் பண்ணா, தன்னிடத்துல இருந்த கார்பண்யம், தன்னைத்தான் காத்து கொள்ள முடியாத நிலை, பகவான் அவசியம் நம்பிக்கை மகா விசுவாசம், கூட்டா பகவான் கண்டிப்பா புஷ்பத்தை திருவள்ளுல சேர்த்துப்பான் என்கிற நம்பிக்கை, அத்தோடு கூடி அவன் துதிக்கிறான், பகவானை துதிக்கிறான். துதிக்கும் போது நாராயண சப்தத்தையும் பிரயோகம் பண்ணுதான். அந்த 20 ஸ்லோகங்களை நாராயண அகில குரு பகவன், உலகத்துக்கெல்லாம் குருவா இருப்போனே பகவத் சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், நாராயண சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், அகில குரு என்கிற சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், அகில காரணன் என்கிற சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், நிஷ்காரணன் என்கிற சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், அத்புத காரணன் என்கிற சப்தத்தை அவன் பயன்படுத்தியிருக்கான், வேத பிரதிபாத்தியனே என்று சொல்லியிருக்கான். பல விஷயங்கள் சாதிச்சிருக்கான், பல விஷயங்கள் சொல்லியிருக்கான். ஆனாலும் குழந்தைகளுக்கு நாம முக்கியமா இந்த ஆதி மூலமேன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு சம்போதனத்தையும் போட, இந்த சம்போதனங்களுக்குள்ள முக்கியமான சம்போதனம் அவன் மூலமேன்னு கூட்டது, ஜெகத்காரணமேன்னு கூட்டது. ஏன்னா அந்த அகில காரணன், அனைத்துக்கும் காரணமானவன், நிஷ்காரணன், தனக்கு ஒன்னொன்னு காரணம் இல்லை,
இவன் அனைத்துக்கும் காரணம். ஆனால் இவனுக்கு வேறு ஒருவன் காரணம் இல்லை. அற்புத காரணம். உலகத்துல மெட்டீரியல் காசா இருக்கிறது, இன்டலெக்சுவல் காசா இருக்காது. இன்டலெக்சுவல் காசா இருக்கிறது, மெட்டீரியல் காசா இருக்காது. இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் காசா இருக்காது. அப்போ எல்லா காரணமாகவும் உலகத்துக்கு இருப்பவனே இப்படி அச்சிர காரணன், நிஷ்காரணன், அற்புத காரணன், இப்படி நிறைய சொற்கள் அவனுடைய ஜெகத்காரணத்தை பத்தி பேசுறது. இன்னொன்னு, இந்த காரணம் நான் இல்லை, உலகத்துக்கு காரணம் துத்தியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ எதை உபாசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எது இந்த உலகத்துக்கு காரணமோ அதை நீ உபாசிக்க வேண்டும். அதை உபாசிச்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும். உபாசனம் பண்ணா மோட்சம் கிடைக்காது. சரியான வஸ்துவை உபாசனம் பண்ணணும். மருந்து வாங்கறதுக்கு அரிசி கடைக்கு போகக்கூடாது, அரிசி வாங்கறதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போகக்கூடாது. அப்போ கடைக்கு போனா அரிசி கிடைக்காது. எந்த கடைக்கு போனா அரிசி கிடைக்குமோ அந்த கடைக்கு போகணும். அப்போ மோட்சம் வேணும்னா பகவானை விட்டா வேற ஒருத்தர் காரணம் இல்லை. அதை உலக சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, யார் இடத்துல போய் மோட்சம் கேட்கறதுன்னா, எவன் இந்த ஜகத்துக்கு சர்வவித காரணமாக இருக்கானோ அவனிடத்துல மோட்சத்தை கேளுன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த வாக்கியத்திலையும் அவன் இவன் அனைத்துக்கும் காரணம், இவன் அனைத்து விதமான காரணம், இவனுக்கு மற்றொருவன் காரணம் இல்லை, காரணம் இல்லாத காரணம் இவன் என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறத அந்த ஸ்லோகத்தை முக்கியமாக வச்சுட்டு, இதை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி வச்சா நாளடைவில் அந்த பரதேவத பாரமாட்சியம் வரும் அப்படின்றதுக்காக அதை முக்கியமா சொல்றோம். இன்ஃபேக்ட் அவனுடைய ஸ்துதிலேயே நாராயண சப்தமும் இருக்கு, அது மாதிரி அவனுடைய திருமேனி வர்ணனமும் இருக்கு. அதனால ஒவ்வொரு இடத்துல ஆழ்வார்கள் ஒவ்வொரு சப்த பிரயோகம் பண்றதுல தோஷம் இல்லை. இன்னொன்னு, நாராயண சப்தத்திலேயே அவன் ஜெகத்காரணம் என்பது தெரியுது. ஆபோ நாராயணி புரோக்தாக ஆபோ வைரத சுப்ரவா ஆயஸ்யாயிரம் பூர்வம் தேன நாராயண என்று உலகத்துல பல திருநாமங்கள் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் நாராயண சப்தத்துல உள்ள பூத்த முடியும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பூத்த முடியும். அதனால நாராயணாவோ மணிவண்ணா நாகனாய் அங்க 20 ஏறக்குறைய 20 ஸ்லோகம் அப்ராக்சிமேட்டா, எனக்கு ஞாபகம் இல்லை, பாகவதம் பிடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கஜேந்திர ஸ்துதின்னு ஒரு ஸ்துதி சற்றேறக்குறைய ஒரு 20 ஸ்லோகம் அவன் சொல்லியிருக்கான். அந்த 20 ஸ்லோகத்துல இது நாம முக்கியமாக ஆதி மூலம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி தரோம். அதாவது ஆதி மூலம் என்று மட்டும்தான் அவன் கூப்பிட்டான். ஆழ்வார் ஆதி மூலமேன்னு சம்போதனை விழிச்சொல் இல்லாம நாராயணா மணிவண்ணான்னு போட்டுக்காருன்னு நினைச்சுக்க மாட்டான். நாராயணாவோ மணிவண்ணானாக நயாய் வாராயன் ஆரிடரை நீக்காய். தன்னுடைய ஆரிடர் என்பது இந்த புஷ்பத்தை அப்படிங்கிறது. இத்தனை நாளா பந்துக்கள் காப்பாத்துவா என்று நினைத்திருந்தேன். பந்துக்கள் யாரும் காப்பாத்தல, எல்லாரும் கிளம்பி போயிட்டார். பேரிடர், ஆரிடர், ஆரிடர் பேரிடர் ரெண்டும் ஒண்ணுதான். ஆர் என்ற சொல்லுக்கு பெரிய என்ற அர்த்தம். பேரிடர், லோகத்தில் உள்ள பேரிடர் மீட்பு குழு ஒவ்வொரு ஸ்டேட்டும் வச்சிருக்கான், சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கான். சுனாமி வந்தா எப்படி ஜனங்களை காப்பாத்துறது, எர்த்குவேக் வந்தா புவி அதிர்ச்சி வந்தா எப்படி ஜனங்களை காப்பாத்துறது, அதுக்கு பேரிடர் மீட்பு குழு அப்படின்னு வச்சிருக்கான். உலகத்துல பேரிடர்ல இருந்து, பேரிடர் என்பது சம்சாரமே பேரிடர். இந்த பேரிடர்ல இருந்து மீட்க வேண்டியவன் பகவான் மொத்தம்தான். எந்த குழுவும் காப்பாற்ற முடியாது, ஈஸ்வரன் மொத்தம்தான் நம்ம காப்பாற்ற முடியும். ஆகையினாலே இந்த யானைகள் மொத்தம் தன்னை விட்டு போயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வாங்கோன்னா எல்லாரும் வருவா, பொங்கல் எல்லாரும் கூடுவா. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் மேனேஜ் பண்ற வரை இருப்பா. அப்புறம் என்ன பண்ணுவா, ரொம்ப அவளுக்கு செய்ய வேண்டி வருது, தூக்கி பிடிக்க வேண்டி இருக்கு, பாத்ரூம் கூட்டும் வர வேண்டி இருக்குன்னா ஒவ்வொருத்தரா கைவிடுவா. ஐசியூல போனா ஐசியூன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தஞ்சம் இல்லை. நாம கை கால் உரப்பா இருக்கணும், நாம பெருமாள். ஆனா நம்ம விதி, நாம பூர்வீகம் என்ன புண்ணிய பாவம் பண்ணமோ, என்ன படுத்துப்போமோ உட்காரமோ தெரியாது. ஆனா நாம நினைக்கிறதுன்றது நியாயம்தான். படுத்துக்காத போகணும், ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காத போகணும்னு சொல்றோமே. ஏன் அப்படின்னா எவ்வளவு ஆசை கொண்டவாலும் சரி, ஒருத்தருக்கு பண்றதுனா பண்ண முடியாது. ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கலாம், குழந்தை 1 வயசு குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். அந்த குழந்தைய 4 வயசு குழந்தைய எடுத்து தூக்கி வச்சுக்க முடியுதா? கீழே இறங்கி சொல்றோம், கீழே இறக்கி விட்டுறோம். அந்த 1 வயசுலயும் அது தன் பிள்ளை தான். ஒரு தாய் இருக்கா, 1 வயசு குழந்தைய சந்தோஷமா தூக்கி இடுப்புல போட்டு போறார். அது அந்த ஆசை 4 வருஷம் கழிச்சு குழந்தைகிட்ட குறைஞ்சிடல. ஆனால் 4 வயசு குழந்தை கூட்டுக்குன்னா வெய்யறா, நான் ஏன் தூக்கிக்கணும், நடந்து வா, கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா இவளுக்கு இயலாம. உலகத்துல யாராலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது. போய் ரக்ஷதி
ரக்ஷகைக்கு மன்னிஹி தொய்ச்ச அரக்ஷதி ரக்கமை. அது சாதாரண நினைச்சுக்கோது. ரெண்டு இவன் நம்ம காப்பாற்றுவான்னு, பகவானை தவிர மற்ற காப்பாற்றுவான்னு நாமும் நினைச்சுக்கிறோம். நாமும் நம்ம குழந்தைய நாம தான் காப்பாற்றுறோம், அவளை நாம தான் காப்பாற்றுறோம், இத்தனை பேர் நம்ம டிபெண்ட் இருக்கா அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம். இது எதுவுமே உபாதி உடையது. உபாதி இல்லாம காப்பாத்துறதுனா பகவான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதனால அந்த நிலையை எட்டியவன் முதல்ல தன்னை உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். அதுல இருந்து உயிரை காப்பாத்திட்டு மடுவுல இருந்து வெளில வர்றதுக்கு ஆசைப்பட்டான். அப்புறம் அந்த ஆசையை விட்டுட்டான். சரீரம் போனா போயிட்டு போறதுன்னு ஆசையை விட்டுட்டான். பூர்வ ஜென்ம சூரத்தால எப்பயும் அந்த பாண்டிய மன்னனா இருந்து பெருமாள் திருவாராதனத்திலேயே வர்ணாசிரம தர்மமாக பாண்டிய நாட்டை ஆளுநன் ஆகி தவிர கொஞ்சம் க்ஷணம் கழிச்சா பகவத் தியானம் பண்ணுவான். அப்படிப்பட்டவனா அந்த சம்ஸ்காரத்தினாலே அவனுக்கு சரீரம் போனா போறது. இத்தனை பேரை நம்ம இழுத்து பார்த்தா முடியல. நாம எல்லாரும் கிளம்பி வேற போயிட்டா இருக்கு. பாகவதத்துல முடிஞ்ச அளவு பார்த்துட்டு நீ பாத்துக்கிறியா, நான் வரேன், ஏதாவது ஒன்னா போன் பண்ணு, அப்படியே கிளம்பிடுவா. அவாவா கலந்துக்கிட்டு வை பாப்பா. ஏன்னா அவாவாளுக்கு முடியாது. கடைசியில அந்த இடத்துல யாரு இருக்கிறதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத மனசு நுட்பமா இருக்காளோ அவாதான் பார்த்துப்பா அப்பா அம்மாவை. இது லோகத்துல ஒரு அப்பா அம்மா விஷயத்திலேயே இது நடக்கிறது. அப்ப என்ன இந்த மாட்டு பொண்ணு அங்கேயே இருக்கான்னா கூட இந்த மாட்டு பொண்ணாக்கு தான் இருப்பேங்கிறா, மற்ற மாட்டு பொண்ணாத்துக்கு இன்னொரு பிள்ளையாதுக்கு போக மாட்டேங்கிறா. பத்தி கேமா நீ போனா சீக்கிரம் வந்துடுவோம் அப்படிங்கிறா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மாட்டு பொண்ணு இல்லாத அவனுக்கு சரிப்படலை, அவளுக்கும் சரிப்படாது. இப்படி இருக்கும் லோகத்துல, ரெண்டு விதமும் இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா லோகத்துல இந்த யானைகள் எல்லாம் தன்னை இருக்கும்னு நினைச்சிருந்த வரை அவன் என்ன பண்ணா உயிருக்காக காப்பாத்திக்கிறதுக்கு பார்த்தான். இந்த யானைகள்லாம் விட்டு கிளம்பி போயிடுச்சு. அங்கேருந்து கஜேந்திரனை விட்டுட்டு கிளம்பிடுச்சு. அப்ப நினைச்சிருந்தான் இப்படிப்பட்ட உறவுக்கு வாழ்க்கைக்கு இது என்ன உலகம், கலையபரம் போனா போறது, சரீரம் போனா போறது, இதை எடுத்த புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம், பகவான சேவை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகவானை கூட்டானவன். அப்படி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் பாராயன் ஆரிடரணி. முதல்ல அவனுக்கு இருந்த துயரம் மடுவை விட்டு வெளில வரணும்னு. இப்ப ஆரிடர் என்பது அந்த இடர் இல்லை. இப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய ஆரிடரானது நாகம் கலையபரஸ்யாசிய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலானியவ பதையோரத்திருந்தவா. இந்த புஷ்பத்தை உனக்குன்னு பறிச்சுட்டேன், அதை உனக்கு சமர்ப்பிச்சிடணும் என்கிற எண்ணம் என்று சொன்னார். என வெகுந்து தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் பெருமான். என வெகுண்டு அவன் என்று அப்படி கூட்ட நாயிலேயே வெகுண்டு கோபப்பட்டு தீராத சீற்றத்தால், தீராத சீற்றம்னாலும் கோபம் என்றாலும் வெகுளுதல் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், ரெண்டு சொல்ல பயன்படுத்திருக்க. வெகுண்டு தீராத சீற்றத்தால் என்று ரெண்டு சொல்லும் சொல்லியிருக்கிறதுனால அடங்காத தீராத சீற்றம், அடங்காத சீற்றம், வெகுண்டு கோபப்பட்டு அப்படின்னா ரெண்டு சப்தம் போட்டதுனால பெருமாளுக்கு இருந்த கோபம் தெரிஞ்சுது. ரெண்டு சொல்ல அங்க ஹிரண்யகசிபுக்கு கோபம் இருந்ததுன்ற போது ரெண்டு சப்தம். இப்படி மீமிசை சொல் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஒரு 1000 நாமம் ஒல்லியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு, அங்கேயே ரெண்டு சப்தம் பயன்படுத்துது. அவனுக்கு பிரகலாதன் மேல எவ்வளவு கோபம் இருந்ததுன்னா அந்த கோபத்தோட மிகுதியை சொல்ற மீமிசை சொல்ல பயன்படுத்தின. இப்படி பிள்ளையான பாகவதன் விஷயத்துல அவன் அதிக கோபத்தை காட்டினதாலதான் பகவான் அவதரிச்ச போது உக்ரனாக இருந்தான் அவன் விஷயத்துல. அது மாதிரியாக பகவானும் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக, சீற்றத்தால் சென்று சப்தம் பார்த்தா எப்படி இருக்குன்னா தீராத சீற்றம் வர கருடன் மேல் சென்று என்று பதப்பிரயோகம் பண்ணுகிறோம். தீராத சீற்றத்தால் சென்று பார்த்தா சீற்றம் தான் இவரை கூட்டுக்கு போச்சு. ஆள் என்பது கருவி வேற்றுமை, கருவி வேற்றுமை இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்ல முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கருடனையும் இவன் இழுத்துட்டு போனான். கருடனுடைய வேகம் கூட இவனுக்கு போறல இந்த கோபம். அதனால இவன் கருடனால வந்தானா மடுக்கரைக்கு, கோபத்தால வந்தானா என்று சொன்னால் கோபத்தால் வந்தான் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்தது என்று அர்த்தம். அதனால சீற்றத்தால் சென்று என வெகுண்டு தீராத சீற்றத்தால் வாகனத்தின் மேலன்று போலே காணும் சென்றது கோபத்தின் மேலே காணும்.
கோபம் வழிகாட்ட சென்றான் இத்தனை. அப்படி சீற்றத்தால் சென்று இரண்டு கூறாக ஈரா பிளந்து, ஈறுதல் என்று சொன்னா பிளக்கிறது, இரண்டு கூறாக இரண்டு துண்டாக முதலையை ஈரா பிளந்து அதனை இடர்களின்தான் அந்த கஜேந்திர ஆழ்வாருடைய துன்பத்தை போக்கினான். அந்த கஜேந்திர ஆழ்வாருடைய புஷ்பத்தை தான் ஸ்வீகரித்தான். அப்படி ஒரு சிலர் கையில மோதிரம் அவ ரொம்ப டைட்டா வாங்கி போட்டுக்குவா. இந்த மோதிரத்தை கழிக்கிறது எவ்வளவு கஷ்டம். சோப்பை போட்டு பாப்பா, என்னென்னோ பண்ணி பாப்பா, இவா குண்டாயிட்டு இருப்பா, போட்டு அன்னைக்கு எப்படியோ உள்ள தள்ளிட்டு இருப்பா, ஒரு வருஷம் அதை எடுக்காதே இருந்திருப்பா, திருப்பி அந்த மோதிரத்தை கழிக்க முடியாது, சோப்பை போட்டு என்னவோ போட்டு எடுக்கிறதுக்கு பாப்பா, முடியல என்ன பண்ணுவா, தட்டாங்கிட்ட போய் அதை கட் பண்ணி எடுப்பா. அப்ப அவன் என்ன பண்ணா, கையில கீராம கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரியாக யானையுடைய காலில் முதலுடைய வாய் இருக்கு. சக்கராயுதத்தை பயன்படுத்தும் பொழுது முதலை மட்டும் ஈரணும், அதாவது வெட்டப்படணும், அவனுடைய காலில் வெட்டு வரக்கூடாது. அப்படி பகவான் ஈரா அதனை இடர் கடிந்தார் என்பருமான். அப்படிப்பட்ட பகவான் தான் இப்படிப்பட்ட காரியத்தை கஜேந்திரன் விஷயத்திலே பண்ண அந்த பகவான் தான் அப்படிப்பட்ட எம்பெருமான். எம்பெருமான் யாரு சொல்றா, இப்போ புரட்டி சொல்றா. இடர் கடிந்தான் எம்பெருமான், இடர் கடிந்தவனான எம்பெருமான். எம்பெருமான் என்கிற சப்தத்தை குரத்தி சொல்றார். ஏன்னா அவளும் இவன் நற்குரத்தியாக இருக்கிறதுனாலே, சதாச்சாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே எம்பெருமான் என்கிற உயர்ந்த சொல்ல பயன்படுத்தி ஆரம்பத்துல என்ன சொன்னா, பேராயிரம் உடையான். அந்த அவ வந்தா இவ மயங்கி விழுந்து கிடக்குற தாய்மார்கள் எல்லாம் கூப்பிடுறா. அப்போ மூதறி ஆறானு மூதறி அம்மனைமாரங்க வந்தா அவ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, குரத்திக்கிட்ட குறி கேட்கலாம் என்று சொன்னால், அப்போ குரத்தி எங்க வந்தா என்று சொன்ன இடத்துல என்ன பண்ணா, அது கேட்டு காராறு குழற்கொன்றை கட்டு விச்சி கட்டேரி சீராறு உலகில் சிலநெல் பிடித்தெரியா வேறா விதிரா மெய்சிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்றால், அப்படி குறி சொல்றத தியானம் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில வியாபாரங்களை பண்ணிட்டு 1000 பேருடையவன் தேவோ நாம சகஸ்ரவான் என்று 1000 திருநாமம் பகவானுக்கே உரியது. மீதி எந்த தேவதைக்கும் 1000 திருநாமம் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் எழுதுதா, கோவில்லாம் சுப்பிரபாதம் எழுதுற மாதிரி ஒரு தெய்வம்னு இருந்தா அதுக்கு சகஸ்ரநாமம் எழுதிடுறா. அந்த மாதிரி இல்ல, பகவான் தேவோ நாம சகஸ்ரவான்னு. ஏன்னு சொன்னால், யானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மா ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷாமி பூதையே. பேர் இப்போ எனக்கு 1000 பேர் வச்சுக்க முடியாதுன்னா, சும்மா என்ன 1000 பேர் நெல்லுல எழுதுறதுக்கு வேணா, குழந்தை பிறந்தா வேணா 3 பேர் 5 பேர்னு ஏதோ எழுதுறா. ஏன் ஒருத்தனுக்கு எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாமே. வச்சுக்க பேர் வைக்கிறதுல போய் என்ன இருக்கு, பணமா காசான்னு இல்லை, பொருளுடைய பேர் இருக்கணும். பேர் என்று சொன்னால் பொருள் இருக்கணும், குணம் இருக்கணும். நமக்கு எல்லாம் குணத்தால வியாபாரத்தால வந்த பெயர் இல்லை. நமக்கு நிரும்மன் லக்ஷ்மி நிரும்மன் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட லட்சுமியும் இல்லை, தலை சிங்கமாவும் இல்லை. பேருக்கு ஒட்டுமொத்த வாசுதேவன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டா அவன் விபுவாவும் இல்லை, எல்லா வஸ்துக்கு உள்ளேயும் நுழையல. நம்ம விஷயத்தெல்லாம் இது இடுகுறி. பெருமாளுடைய திருநாமத்தை நம்ம வாயால கூட்டர். குழந்தைக்கு வாசுதேவன், நாராயணன், கோவிந்தன், ருக்மிணி, சீதா, மகாலட்சுமி இப்படி பேரை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, பத்மபிரியா அப்படின்னா பேரை வச்சுட்டோம்னா குழந்தையை கூப்பிடும் பொழுது நமக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண பலன் வருது என்பதற்காக வைக்கிறோம். நம்ம விஷயத்துல அர்த்தம் இல்லை, மற்ற தேவதைகள் அர்த்தம் இல்லாத பொருள். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யானி நாமானி கௌனானி. கவுனம்னா செகண்டரின்னு அர்த்தம் இல்லை. கவுனம்ன்ற சப்தத்துக்கு முக்கிய பட்சம், கவுன பட்சம் அப்படின்னா பிரைமரி பட்சம், பிரைமரி வியூ, செகண்டரி வியூ அப்படின்னு சொல்ற மாதிரி பிரைமரி முக்கிய பட்சம், கவுன பட்சம் என்று சொல்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அங்க கவுன சப்தத்துக்கு செகண்டரின்னு அர்த்தம், முதன்மையற்ற அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க கவுன சப்தத்துக்கு குணநிமித்தானி என்று அர்த்தம். பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாமம் எல்லாம் ஒரு குணத்தை, அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணத்தை, முக்கிய குணத்தின் மேலே உருவாக்கப்பட்டது சொல். அப்போ இப்போ டெய்லர் அப்படின்னா வியாபாரத்தை வச்சு உருவாக்குறது. அவன் த டால் பர்சன் அப்படின்னா அர்த்தம், அவன் உடம்பு வச்சு அவனுக்கு வரக்கூடிய பிரணாமம்.
அவன் டெய்லர் அப்படின்னா என்ன ஆகுது, அவன் பண்ணக்கூடிய தொழிலை வச்சு வரக்கூடிய சொல். டெய்லர், டாக்டர், என்ஜினியர், டீச்சர், இதெல்லாம் அவன் பண்ண செயலை வச்சு வரக்கூடிய பெயர். டால் பர்சன், யூ கால் த டால் பர்சன் அப்படின்னா அவன் உருவத்தை வச்சு வரக்கூடிய பெயர். யூ கால் த ஸ்காலர் அப்படின்னா அவனுடைய குணத்தை வச்சு வரக்கூடிய பெயர். அது மாதிரி பகவானுக்கு அவன் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அவனுடைய குணங்களை வச்சு வந்த திருநாமங்கள்லாம். ஆகையினாலே எல்லா திருநாமங்களும் இடுபுரி, எதுவுமே இடுபுரி கிடையாது. யானி நாமானி கவுனானி. கவுனம் என்ற சொல்லு வியாபாரத்தையும் சொல்றது. பெருமாள் ஏற்கனவே செய்த ஒரு செயலைத்து அவனுக்கு வைக்கப்பட்ட திருநாமங்கள் அவனுடைய குணத்தைத்து. இப்ப விஷ்ணு என்கிற திருநாமம் இருக்கு சகஸ்ரநாமத்துல. அந்த திருநாமம் எப்படி வந்ததுன்னா விஷ பிரவேசனே, எல்லா வஸ்துக்கள்லையும் உள் நுழைந்து இருத்தல் என்கிற பொருளிலே வருது. பகவான் விபு, விபுவா இருக்கிற பொருள் உள்ள நுழைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லோகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களை ஆக்குபை பண்ண ஸ்பேஸ அவனும் ஆக்குபை பண்றான். அந்த வஸ்து இருக்கிற இடத்துல இவனும் இருக்கான் என்று அர்த்தம். அப்போ விபுவா இருக்கிற எல்லா இடத்துலையும் பரவி இருப்பவன் என்கிற ஒரு பொருளை கொண்டு, அந்த குணத்தை கொண்டு, அவனுடைய சொரூபம் எப்படி விபுவானது, அவனுடைய சொரூபம், சொரூபம்னா அந்த வஸ்துவோட தன்மை, அந்த வஸ்துவோட தன்மையை கொண்டு விஷ்ணு என்கிற பெயர் வைக்கப்பட்டது. இப்போ தாமோதரன் என்று சொல்றோம். தாமோதரன் சப்தம் எப்படி வைக்கப்பட்டது பகவானுக்கு அப்படின்னு சொன்னா, பழைய காலத்திலே தாமம், தாமானி, லோகநாமானி, உலகம் என்ற அர்த்தம். தாமம் என்கிற சொல்லுக்கு கயர்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்துல தாமோதரன் சொன்னா எவன் பயத்துல கயரோட தழும்பு இருக்கோ என்று அர்த்தம். அங்க தாமம் என்கிற சொல்லு கயரோட தழும்ப சொல்றது. இங்க சகஸ்ரநாமத்துல சொல்லும் போது தாமோதரன் என்று சொன்னால் தாமம்னா உலகம் என்று அர்த்தம். உலகத்தை தன்னிடத்திலே பழைய காலத்திலே வைத்திருப்பவன் எவனோ என்று அர்த்தம். அப்போ பழைய காலத்தில் தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளுதல் என்கிற செயலை இட்டு அவனுக்கு அந்த திருநாமமானது வந்தது. அப்ப இது 1000 திருநாமங்களும் இந்த டெய்லர் அது மாதிரியோ அல்லது ஸ்காலர் என்பது, ஸ்காலர் என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு, நாலேஜை வச்சு வந்தது. டெய்லர் என்பது, என்ஜினியர் என்பது அவன் பண்ணக்கூடிய தொழிலை வச்சு வந்தது. இந்த சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் அவனுடைய ஆட்ரிபியூட்டை வச்சோ, அவனுடைய வியாபாரம் ஆக்ஷனை வச்சோ, அவன் பண்ண செயலை வச்சோ வந்தது. அதனால்தான் ஆரம்பத்துல என்ன சொன்னா, இவனுக்குத்தான் 1000 பேர் உடையது என்றதை புரத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்துல பேராயிரம் உடையான் என்றால், இந்த பேராயிரம் மற்றவாளுக்கு இருக்குமாயானால் அப்போ பேராயிரம் உடையான் என்றால் இவங்களால சொல்ல முடியாது. அதையே இப்போ முன்னுரையில உபக்கிரமத்துல என்ன சொன்னாலோ அந்த உபசம்ஹாரத்துல முடிக்கிறான். முடிக்கும் போது அதையே சொல்றான். அப்படிப்பட்ட எனவெகுந்து தீரா இரவுகளின்தான் என்பதுவான் பேராயிரம் உடையான். அப்படிப்பட்ட பேராயிரம் உடையான் என்று ஆரம்பித்தவள் இப்படிப்பட்ட கஜேந்திர வரதன் என்று ஒரு பெயர் அவனுக்கு. அது மாதிரியாக நவநீத சோரன் என்று அவனுக்கு ஒரு பெயர். இப்படிப்பட்ட திரிவிக்ரமன் என்று ஒரு பெயர், வாமனன் என்று பெயர், குள்ளமா வந்தான், உலகத்தை மொத்தத்தையும் அளந்தான் என்று பெயர். இப்படிப்பட்ட குண நிமித்தமாகவும் வியாபார நிமித்தமாகவும் அளவற்ற பெயரை உடையவன். 1000ன்றது 1000ன்னு அர்த்தம் இல்லை, 1000க்கு மேலேயும் சொல்லலாம். அவர் பீஷ்மர் 1000க்கு மேல சொன்னா நம்மளால தினப்படி அனுசந்தானம் பண்ண முடியாதுன்னு அவர் 1000தோட நிறுத்திண்டார். ஆகையினாலே அப்படிப்பட்ட பேராயிரம் பயான் என்றாள். அப்படி சொன்னா விட்டு பேய் பெண்டீர் நும்மகளை தீரா நோய் செய்தான். இப்படிப்பட்ட பிரசித்தனாகவும் இப்படிப்பட்ட விவாதாரங்களை பண்ணவனும் தன் அடியார அந்நிய பிரயோஜனாளா இருக்கட்டும் அந்நிய பிரயோஜனாளா இருக்கட்டும் தன்னை ஆசிரிச்சுவார காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட வியாபாரங்களை எல்லாம் பண்ணினவனுக்கானே 1000 பேருடையவன். அவன் கண்டீர் பேய் பெண்டீர் ராங் டயக்னோசிஸும் ராங் மெடிக்கேஷனுக்கும் போகக்கூடிய அளவுக்கு புத்தி கெட்டு போன பெண்களே, பேய் பெண்டீர் நும் மகளை தீரா நோய் செய்தான். அப்படிப்பட்டவன் தான் உங்களுடைய பெண்ணுக்கு தீராத நோயை உண்டு பண்ணினான். பக்தி என்பது தீராத நோய். இது வரவேண்டியது, இந்த வியாதி வரவழிச்சுக்கு வேணும். வரவழிச்சுக்கு வேண்டிய கூலி கொடுத்து கொள்ள வேண்டிய வியாதி. உலகத்துல பணம் கொடுத்து வியாதியை போக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீரா நோய் என்று சொன்னதுனாலே பகவத் பக்தி, அதாவது இந்த நோய்க்கு காரணம் இப்படிப்பட்டவன், அவனாலே கொடுக்கப்பட்ட நோய் என்பது பக்தி என்கிற நோய். அந்த நோய் கூலி கொடுத்து பெற வேண்டிய நோய்.
உலகத்துல நோய் வந்தா அந்த நோய் போக வேணும் என்பதற்காக ஃபீஸ் கொடுத்தோ டாக்டர் ஃபீஸ் கொடுத்தோ செலவு பண்ணி அந்த நோயை போக்கிக்கிறோம். ஆனா இந்த நோயானது பெற வேண்டிய நோய். உலகத்துல ஒரு சில வியாதிகள் தொத்து வியாதி இருந்தா ஐசோலேட்டட் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சிருக்கான். ஊருக்கு வெளியில இருக்க ஆஸ்பத்திரியில வைக்கிறான். அவாத்துல யாருக்கா தொத்து நோய் இருந்தா அங்க யாரும் போறதுக்கே பயப்படுறோம். ஆனா இது ஒரு தொத்து நோய். இந்த பக்தி என்பதும் தொத்து நோய். ஒத்தர் இடத்துல இந்த பக்தி வந்தா அவ சுத்துப்பட்டவாளுக்கெல்லாம் இந்த பக்தி வரும். உண்மையிலேயே நாம போய் பக்தான இடத்துல பழகி தொற்றிக்கொள்ள வேண்டிய நோய் இது. இது உலகத்துல சாதாரண நோயை விட தொற்று நோய் வந்து தொற்று நோய்க்கு பயப்படுவார்கள். ஆனா இந்த பக்தி என்பதும் தொற்று நோய். ஆனா இது தொற்றிக்கொள்ளணும்னு ஆசைப்பட வேண்டும். எல்லாருக்கும் இந்த 2020 ஒரு வியாதி இருந்தது. அது வந்த உடனே டெஸ்ட் பண்ண போறதுக்கே பயப்படுறா. ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டா என்ன பண்றது, கொண்டு போய் இலகக்காரங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு விடுறானே அப்படின்னு ரோட்லாம் மார்க் பண்ணி இந்த ரோட்ல ஒரு பர்சன் இருக்கா அப்படின்னு போட்டு எவ்வளவு பயன்தான். இந்த கொடிய நோய்க்கு தீராத நோய்க்கு ஒரு சில நோயெல்லாம் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு லிவ் வித் இட். இதுக்கு நோ கியூர் கிடையாது, ஒன்லி பெயின் கில்லர் போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம், யூ கேன் கண்ட்ரோல் இட். இதை வந்து கம்ப்ளீட்டா போக முடியாது, யூ ஹேவ் டு லிவ் வித் இட் அப்படின்னு சொல்றான். அப்ப யூ ஹேவ் டு லிவ் வித் இட்னு சொல்லிட்டு அது கொடிய நோய்னு பேரு. ஐயோ இது ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் தொத்திக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது கொடிய நோய். இந்த கொடிய நோய்க்கு உண்டான லட்சணம் எல்லாம் இந்த பக்திக்கு இருக்கு. ஆனால் இது கொடியதல்ல, இதுவும் தொற்று நோய். ஒருத்தர் இடத்துல பக்தி வந்துட்டா பல பேருக்கு பரவும். அதனால இது ஒரு தொற்று நோய். இந்த நோய் தீராது. ஒரு தடவை வந்துருச்சுன்னா இது போகாது, மனுஷனை விட்டு போகாது. யூ ஹேவ் டு லிவ் வித் இட்னு சொல்ற மாதிரியாக இதோட சேர்த்து தான் வாழ்ந்தாகணும். பக்தி என்பதுக்கு அழிவு கிடையாது, மேல மேல தொடரும், இது வளரும். பரபக்தி, பரஜானம், பரவபக்தின்னு வளருமே தவிர ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 டயபெட்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 3 சொல்றாங்க. ஸ்டேஜ் 1 டயபெட்டிக்ஸ், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஐயோ உங்களுக்கு சிம்டம்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியவே இல்லையா, இப்போ வந்திருக்குங்களே ஸ்டேஜ் 3 ஆயிடுச்சு அப்படின்னு குண்டை தூக்கி போடுவான் டாக்டர். இது ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு போனோம், ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3க்கு போனோம். பரபக்தி, பரஜான, பரமபக்திங்கிறத பரிபூர்ண பகவத் அனுபவ ஜனித்தேன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இவ சொல்லிட்டா இந்த வியாதி வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சரித்திரம் உடையவனிடத்துல, வியாதி வந்திருக்கிறது குணங்களாலே திருநாமம் கொண்டவனிடத்துல, இப்படிப்பட்ட உத்கிருஷ்ட சேஷ்டை அதாவது அவனுடைய திவ்ய சரித்திரம் கொண்டவனாலே வந்திருக்கிறது. இது தீராத நோய் உங்க பெண்ணுக்கு வந்திருக்கிறது. ஆக்சுவலா இது கூலி கொடுத்து கொள்ள வேண்டிய நோய். இந்த நோய் வருமானு ஆசைப்படணும். பிள்ளை ஒரே அசத்தா இருக்கான் அப்படின்னா அவன் ஐயோ நல்ல புத்தி வந்து இது ஒரு சத்தியாவனம் பண்ண மாட்டேங்கிறது, சகசிரநாமம் சொல்ல மாட்டேங்கிறது, நல்லதுலேயே புத்தி இல்லையே, இது புத்தி வரக்கூடாதான்னு நினைக்கிறோம். அப்பா அம்மாவா இருப்பா நினைக்கிறா, பகவத் பக்தியே இல்லையே இப்படி ஒரு பையன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்ப என்ன பண்ணுவா, அந்த பகவத் பக்தி வந்ததுன்னா சந்தோஷப்படணும். ஏன்னா வியாதி வந்தா தூக்கம் போகும், பகவத் பக்தி வந்தா தூக்கம் போகும். ஏன்னா பகவானை பத்தியே எண்ணம் விடுவான். ஆகையினால வியாதி கொண்டவனும் மற்றதை பத்தி யோசிக்க மாட்டான், வியாதியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த வியாதியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். அது மாதிரி பகவத் பக்தி வந்துருச்சுன்னா அந்த பக்தியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். அதனால இப்படிப்பட்ட ஒத்துமை இருக்கு. அப்படிப்பட்ட தீரா நோய் இது எல்லாருக்கும் வர வேண்டிய நோய். பாக்கியவசத்தால உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு. ஆகையினால இதை நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறமே தவிர கவலைப்பட வேண்டியது இல்லை. பழைய காலத்துல டாக்டர் வருவான், மாட்டு பொண்ணு இந்த டிவில எல்லாம் சினிமாலாம் காப்பாற்றுவா. மாட்டு பொண்ணுக்கு வாந்தி எடுக்கிறா, அது இருக்கா, தலை சுத்தல்றா, பயந்து போய் ஒரு சீன் இருக்கும். டாக்டர் வருவான். அந்த காலத்துல டாக்டருக்கு கூட ஒரு பெண் மேல கையை போடக்கூடாது, ஒரு கர்ச்சீஃபை போடுவான் அவ கையில. தொட்டு பார்த்துட்டு சக்கரை கொடுங்கோ, இது கொடுங்கோ, ஸ்வீட்டு கொடுங்கோ, உங்காத்துக்கு குழந்தை பிறகு போறது அப்படின்னுவான். அப்படின்னு சொல்ற மாதிரியாக அப்போ இது சந்தோஷப்பட வேண்டிய வியாதி. அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷம் இது. தீரா நோய் செய்தான் என உரைத்தாள் அப்படின்னு சொன்னாலே சரி. சொன்ன உடனே என்ன ஆச்சு, உன் கதி என்ன ஆச்சு? இப்போ அந்த குரத்தி ஆழ்வார் என்ன சொல்றாரு, அப்பப்போ இந்த மோனோ ஆக்டிங்கிற மாதிரி பல பாத்திரத்தை எடுத்துக்கிறார். சொன்னால் இதுவரை பேய் பெண்டீர் நும்மகளை தீராய் நோய் செய்தான், அதுவரை கொர்த்தி. இப்ப மறுபடியும் ஆழ்வாரா மாதிரி என்ன பண்ற, என உரைத்தாள் என்று அவள் விசேஷமா சொன்னான். பெரிய உபன்யாசம் பண்ணிட்டார். அப்புறம் சரி இப்படி அவ சொன்ன உடனே அங்க சுத்தி இருந்தாலே
அவளுடைய ரியாக்ஷன் என்ன, உங்க அம்மாவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா முதல் தன்னுடைய அம்மாவுடைய ரியாக்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறார். சிக்கனமற்று ஆனானும் அல்லாமை கேட்டங்கள் அம்மனையும் ஓரார் வேர்க்கண்ணீர் அவனாகில் பூந்துளாய் தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லதே மற்று ஆறானும் அல்லனே என்றொழிந்தாள். இந்த 4 வரியும் இப்படி கட்டுவிச்சு சொன்ன நாழிகையில தன்னுடைய தாய் நிலையை, தாய் என்ன நிலையை எட்டினாள் என்பதை சொல்றார். ஏதோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது ஏதோ சொல்றா, இது இந்த வியாதியா இருக்குமோ கொடிய வியாதியா இருக்குமோன்னு பயப்படுறா. அந்த தாய்க்கு எவ்வளவு பயம் இருக்கும். பாசம் கொண்ட தாய்க்கு, என்னடாப்பா நம்ம குழந்தைக்கு இப்படி வியாதி சொல்றாளே, ஏதோ எடுத்து வேற சாம்பிள் எடுத்து எங்கேயோ அனுப்பணும் அப்படின்னு சொல்றாளே, ரிசல்ட் வர 1 வாரம் ஆகும்னு சொல்றாளே அப்படின்னு அதை 1 வாரமா சாப்பிட மாட்டான். அந்த ரிசல்ட் வர வரை அவன் என்ன பண்ணுவோம், யோ பெருமாளை உண்டான பெருமாளை பிரார்த்திச்சுப்போ, வாசனை உன்னை சேவிக்கிறேன், நெகட்டிவ்னு வரணும் ரிப்போர்ட்ல அப்படின்லாம் என்னன்னு இருக்கும். அந்த நெகட்டிவ்னு வந்துட்டுதான் என்ன பண்ணுவா, அவளுக்கு இருக்க சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, இது சாதாரணம் தான், ஏதோ ஆப்ரேஷன் வேண்டாம், இது ஒன்றும் நெகட்டிவ் வந்திருக்கு ரிசல்ட், கவலையே பட வேண்டாம், மருந்துலயே சரியாயிடும், இல்ல மருந்து கூட வேண்டாம், யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு சொன்னா அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். அது மாதிரி இப்ப தீரா நோய் இதுன்னு சொல்லியிருக்கா. இவ சொன்ன உடனே அந்த தாய் என்ன பண்ணிருக்கா, தேவதாந்தரத்தால ஏதாவது ஏற்பட்டதுன்னவே அவ பயந்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பகவானால ஏற்பட்டதுன்னு சொன்ன உடனே அவ என்ன பண்ணா, பகவான் கண்டிப்பா காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவள் பரமை காந்தியா இருக்கிறதுனால தாய் பாசத்தினால ஏதோ தேவதாந்தரத்தால் ஏதாவது ஏற்பட்டுமோ என்று நடுவுல தான் பின்னும் நேராத ஒன்று நேர்ந்தால் என்று சொல்லப்பட்டதுனால அவளுக்கு பொண்ணுக்கு கல்யாணமே ஆல விஸ்தார்த்தமாயிடுச்சு. அப்போ உடனே அடுத்த முகூர்த்தத்துல வைக்க முடியல, பையன் ஏதோ படிச்சுட்டு இருக்கான், அடுத்த வருஷம் கல்யாணம்னு சொன்னா அவன் நிம்மதி ஆயிடுவோம். ஏன் அப்படின்னா நிச்சயம் ஆச்சு, பேச்சு முடிஞ்சு போச்சு, நிஸ்தார்த்தமாயிடுச்சு, பரவாயில்ல, அடுத்த முகூர்த்தத்திலே இல்லாட்டா இன்னும் 6 மாசம் 8 மாசம் கழிச்சு கல்யாணம் ஆனா ஆயிடுது. கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, 1000 ஜாதகத்தை பார்த்தோம், ஒண்ணுமே செட் ஆகலையேன்னு பயந்து இருந்ததுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நிச்சயம் ஆகி போச்சு அப்படின்னா பின்னை 4 நாள் தள்ளிதான் கல்யாணம் நடக்குமேன்னு ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுவா அம்மா. அது மாதிரி அவர் ரிலாக்ஸ் ஆயிட்டா, எங்க அம்மா நார்மலுக்கு வந்துட்டா, ஆனா நான் நார்மலுக்கு வரல அப்படின்னு சொல்றேன். இந்த கட்டுவிச்சு இப்படி சொன்ன உடனே எங்க அம்மா நார்மல் ஆயிட்டா, எங்கள் அம்மனையும் என்னுடைய தாயானவள் மற்றாரானும் அல்லாமை சிக்கன கேட்டு, மற்றாரானும் அல்லாமை சிக்கன கேட்டு. அந்த தாயாருக்கோ டாக்டர் கிட்ட போற, அவன் இல்லம்மா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணுவா, நம்ம காதுல சரியா ஊத்துதா இல்லையா. ஏன்னா இவளுக்கு அந்த பயம் என்ன ஆகும்னா, ஒரு பையன் அது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகும், 100க்கு 100 வாங்குறது நல்லா எழுதுறவனுக்கு ரிசல்ட் வர்றதை பத்தி பயம் இருக்காது, 0 வாங்குறவனும் ரிசல்ட்டை பத்தி பயப்பட மாட்டான். நமக்கு கண்டிப்பா சிங்கிள் டிஜிட் தான் மார்க்ன்றவன் பரீட்சை ரிசல்ட்டுக்கு பயப்பட மாட்டான். கண்டிப்பா 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறவனும் ரிசல்ட்டுக்கு பயப்பட மாட்டான். இந்த 35 வருமா அல்லது 30 வருமா 40 வருமா அப்படிங்கிற இதுல இருக்கவனுக்கு தான் இதுல பயம் வரும். எதுல பயம் இருக்கும், பரீட்சை ரிசல்ட் வர்றதுல பயம் இருக்கும். அப்போ இவளுக்கு என்ன, தேவதாந்தரத்தினால வந்ததுன்னு சொன்னா அதை தீர்த்துக்கணும்ன்ற எண்ணம், பகவானால வந்ததுன்னா பயம் இல்லை, பகவான் எப்படியும் கைவிட மாட்டான்னு எண்ணம். அவன் என்ன பண்றா, சிக்கனை கேட்டு மற்ற ஆறாலும் அல்லாமை, பகவானால தானே வியாதி வந்திருக்கு, அந்த டாக்டர் சொல்றான் ஒன்றும் பயப்படுறதுக்குல, நெகட்டிவ் வந்திருக்குன்னு சொன்னா கூட இவ காது அந்த நெகட்டிவ் தான் வந்திருக்குன்னு அந்த டாக்டர் ஸ்டேட்மெண்ட்டை 2-3 தடவை கேட்க ஆசைப்படுது. ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லையே, இல்லம்மா நெகட்டிவ் தான் வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட்டே வேணாம், இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு 2-3 தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாளே. அது மாதிரி சிக்கனை கேட்டுனா மறுபடியும் கேட்டா, அந்த பாசமும் பயமும் என்ன பண்ணுச்சு, குறைச்சிக்கிட்ட மற்ற தேவதாந்தர ஸ்பர்செல்லாம் ஒண்ணும் இல்லையே, இது பகவானுடைய காதலால வந்தது தானே, காதல் மையலால தானே இவள் மயக்கம் போட்டு கொடுத்துருக்கா, வேற ஒண்ணும் இல்லையே வேற ஒண்ணும் இல்லையே. அந்த குறைச்சிய டாக்டரை பார்த்து 2-3 தடவை அவன் நெகட்டிவ் வந்திருக்கு சத்து பயப்பட வேணான்னு சொன்னாலும் ஒரு தாயானவள் எப்படி 2-3 தடவை கேட்படும், அது மாதிரி இவள் மற்ற ஆறானும் அல்லாமை தேவதாந்தரத்தால ஏற்படவில்லை என்பதை சிக்கன கேட்டுனா ஒரு தடவை கேட்கல, ரிப்பீட்டடா கேட்டிருக்கா, கன்ஃபார்ம் பண்ணிக்குது. நம்ம காதுல கேட்கறது உண்மைதானா,
அல்லது நாம ஏதாவது தப்பா காதுல விழுறதா அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணா 2-3 தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணா. சிக்கனை கேட்டு மறுபடியும் கேட்டு இது சுதர தெய்வத்தால வந்தது இல்லை, பகவத் பக்தி எல்லையை, நமக்குலாம் சாதாரணமா பகவத் பக்தி இருக்கு, இவளுக்கு பகவத் பக்தி எல்லையை மீறி இருக்கிறதுனால அந்த சோர்வு அடைஞ்சு இவள் விழுந்திருக்கிறார் என்பதை கேட்டு உறுதியாக கேட்டு ஓரால் வேட்கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராது ஒழியுமே. இப்ப இத ஆழ்வார் மத்தவாக்கிட்ட சொல்ற நடந்த விற்த்தாந்தத்தை சொல்லிட்டு வர. அப்போ ஒன்றோடு ஒன்று யுத்தம் பண்ணக்கூடிய வேல் போன்று இருக்கக்கூடிய கண்களை உடைய என்னுடைய தோழிமார்களே, அவனாகில் இந்த நோயை பண்ணவன் சாட்சாத் எம்பெருமான் நாராயணனாகில் பூந்துழாய் தாராது ஒழியுமே. அது எப்படி என் பொண்ணுக்கு அவன் திருத்துழாய தராம விடுவான்? இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு என் பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணியே தருவான். என் பொண்ணு பகவானிடத்துல சேர்ந்துருவள் என்று தன்னடிச்சி அல்லலே, அடிச்சி என்று சொன்னால் தாசி என்று அர்த்தம். அவளுக்கு தாசபாவத்தை அறிந்தவள் இவள். தாசர்களை பகவான் எப்பயும் விடமாட்டானே, தன்னடிச்சி அல்லையே, அவனுக்கு அடிமைப்பட்டவளங்கோ. அவனுக்கு அடிமைப்பட்டவள் உணர்வு மிகுதியால பக்தியால மூர்ச்சை அடைஞ்சிருக்காள் என்று சொன்ன பிற்பாடு அவன் அவளுக்கு திருத்துழாய் தராமல் இருக்க மாட்டான், அப்படின்னா தங்கத்திலே சேர்த்து கொள்ளாமல் இருக்க மாட்டான். மற்றும் ஆறானும் அல்லனே என்றொழிந்தாள். வேறொருவன் இந்த நோய்க்கு பகவான் காரணம்னா ரிலாக்ஸ் ஆயிட்டாகும் என்று ஒழிந்தாள். என்று ஒழிந்தாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விசாரத்தை ஒழிந்தாள் அர்த்தம். அவ நார்மலுக்கு வந்துட்டா. இனிமேட்டு இந்த பொண்ணை பத்தி கேரே பண்ணல. ஒத்தியாவது என்ன கேர் பண்ணிட்டு இருந்தா. இந்த குரத்தி இப்படி விற்த்தாந்த சொன்ன உடனே எங்க அம்மா டென்ஷன் எல்லாம் போய் நார்மலுக்கு வந்து என்னை பத்தி காதுல போட்டுக்காம விட்டா என்னையும். இந்த கதியில நான் இருக்கேன், அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க, இப்படி அம்மாவும் என்னை விட்ட நிலையிலே தன்னுடைய நிலை என்பதை என்ன சொல்ல போற. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ. சிவதே ஸ்ரீ லக்ஷ்மீ திருமதி பாதுகா சேவக ஸ்ரீவன்லகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. சிவதே ஸ்ரீவன்லகோப ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.